IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இது Snackiee டைம். நான் அக்ஷத்யா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னையில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இது இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஸ்நாக் பார்க்க போகிறோம், அதாவது ஃப்ரூட் கப்ஸ். கப் செய்ய தேவையான பொருட்கள் பிஸ்கெட்ஸ், தயிர், பால், ஆப்பிள், நெய், சர்க்கரை, மாதுளைப்பழம். முதல்ல பிஸ்கெட்ஸை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பார்லேஜி பிஸ்கெட் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படக்கூடிய பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கலாம். மேரிகோல்டு இல்லை நீங்கள் என்ன பிஸ்கெட் ஆசைப்படுறீங்களோ அந்த பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ரொம்ப பொடியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பிஸ்கெட்டை நம்ம ரொம்ப பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நெய், பால் சேர்த்து ஒரு கப்பு மாதிரி பிடிக்கிற அளவுக்கு பிசைய போகிறோம். இதில் இப்போது நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து பால், இது கெட்டியாக வர அளவுக்கு பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டை நல்லா இந்த மாதிரி உடைச்சா இந்த மாதிரி உடையிற பதத்துக்கு மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே 2 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த பிஸ்கெட் இந்த மாவை எடுத்து கப்பு மாதிரி நம்ம செய்ய போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுட்டு ஒரு கப்பு மாதிரி வர அளவுக்கு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒரு கப் மாதிரி ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் இன்னொன்று பண்ணிடுறேன். இந்த மாதிரி கப் மாதிரி செஞ்சு இதை நம்ம 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். பிஸ்கெட் கப்ஸ் ஃப்ரீஸ் ஆகிற டைமில் நம்ம அந்த பிஸ்கெட் கப்புக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங்கை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தயிர், ஆப்பிள், மாதுளைப்பழம், சர்க்கரை. இப்போ ஆப்பிள் சேர்த்துக்கலாம். மாதுளைப்பழம், பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை. இதெல்லாம் இப்போ ஒன்றா சேர்த்து இந்த ஃப்ரூட் கப்பில் வைக்கக்கூடிய ஃபில்லிங் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போது ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரூட் கப்பில் இந்த ஃபில்லிங்கை வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரூட் கப்ஸை ஃப்ரீசரில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இது நம்ம இந்த பட்டர் பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணாலே இப்படி தானாக வந்துடும். அப்படின்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஃபில்லிங்கை போட்டுடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்கை இதில் போடலாம்.
உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த 2 பழ வகையை மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. பசங்க வந்து பழ வகைகள் சாப்பிட மாட்டாங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் நான் இதை செஞ்சுருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக வால்நட்ஸும் சாக்லேட் சாஸும் பயன்படுத்துகிறேன். இது ஒன்றும் அவசியம் இல்லை, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இதை சேர்த்து காமிக்கிறேன். ஃப்ரூட் கப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பிஸ்கெட்ஸ், தயிர், பால், ஆப்பிள், நெய், சர்க்கரை, மாதுளைப்பழம். முதல்ல பிஸ்கெட்ஸை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெய், பால் சேர்த்து இது வந்து கெட்டியாக வர அளவுக்கு பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 2 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த பிஸ்கெட் இந்த மாவை எடுத்து கப்பு மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி கப் மாதிரி செஞ்சு இதை நம்ம 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். பிஸ்கெட் கப்ஸ் ஃப்ரீஸ் ஆகிற டைமில் நம்ம அந்த பிஸ்கெட் கப்புக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங்கை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தயிர், ஆப்பிள், மாதுளைப்பழம், சர்க்கரை இதெல்லாம் இப்போ ஒன்றா சேர்த்து இந்த ஃப்ரூட் கப்பில் வைக்கக்கூடிய ஃபில்லிங் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்கை இதில் போடலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுதான் என்னோடய ஃபைனல் டிஷ். ஃப்ரூட் கப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. ஜாதகம்லாம் பார்க்குறோம், ஸோ எல்லா ஜோடி பொருத்தம்லாம் பார்க்குறோம். ஆனால் மன பொருத்தம்ன்றது ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம அப்போ தான் வந்து குழந்தைய